பகுதி 2. சாப்பாட்டுப் போர் மற்றும் எலித் தொல்லை. 2ஆம் வாரம் தொடங்கியது. முதலாவது சோதனையை தாண்டிய 50 பேர் மட்டும் அரண்மனை மண்டபத்தில் கூடியிருந்தனர். எல்லாரும் சோம்பேறித்தனத்தின் சாம்பியன்ஸ் மாதிரி அமைதியாக படுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் மண்டபம் முழுக்க ஒரு அதிர்ச்சி வாசனை பரவ ஆரம்பிச்சது. சூடான பிரியாணி. அந்த வாசனைக்கு எல்லாருக்கும் வாயில் நீர் ஊற ஆரம்பிச்சது. ஆனா யாரும் அசையல. அப்போது அரசன் வந்து சொன்னார், உங்களுக்கு சாப்பாடு தரப்படும், ஆனால் ஒரு கண்டிஷன். அனைவரும் உள்ளுக்குள் உற்சாகம். யாரும் கையை உயர்த்தி சாப்பிடக்கூடாது. சாப்பாடு உங்க வாய்க்கே வரும். ஆஹா, இதுதான் நமக்கு வேண்டியது என்று எல்லாரும் மனசுக்குள் சந்தோஷப்பட்டார்கள். சில நேரத்தில் வேலைக்காரர்கள் நீளமான கரண்டியால் சாப்பாட்டை வாய்க்கு கொண்டு வர ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில்தான் தெனாலிராமன் ஒரு ரகசிய பிளான் போட்டிருந்தார். மண்டபத்தின் ஒரு மூலையிலிருந்து சின்ன சின்ன எலிகள் உள்ளே விடப்பட்டன. கலக்கம் தொடக்கம். முதல் சில நிமிடங்கள் அமைதி. அதற்கு பிறகு, ஐயோ, எலி கடிக்குது, ஒருத்தன் கத்துனான். அடுத்து இன்னொருத்தன், என்னடா இது, என் கால்ல கடிக்குது. ஒரே குழப்பம். 40 பேர் உடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சாங்க. சோம்பேறித்தனம் எல்லாம் மறந்து உயிர் காக்கணும் போல ஓடினாங்க. இன்னும் 10 பேர். ஆனா ஆச்சரியமா 10 பேர் மட்டும் அசையாம படுத்திருந்தாங்க. எலி கடித்தாலும் அவர்கள் சொன்னது, பாவம், அதுக்கும் பசிச்சிருக்கும், கடிக்கட்டும். அவர்கள் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்ல. ராஜாவின் சந்தேகம். இதையெல்லாம் பார்த்த ராஜா ஆச்சரியப்பட்டார். ராமகிருஷ்ணா, இவர்கள்தான் உண்மையான சோம்பேறிகளா? தெனாலிராமன் சிரிச்சார். இல்லை மன்னா, இன்னும் சிலர் நடிக்கிறார்கள். இன்று இரவுதான் உண்மையான கிளைமாக்ஸ். இரவு சோதனை. அன்று இரவு அந்த 10 பேரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தெனாலிராமன் மெல்ல ஜன்னல்களையெல்லாம் மூடிவிட்டார். அதற்கு பிறகு உள்ளே மிளகாய் வற்றல் புகையை அனுப்பினார். உண்மை வெளிச்சம். சில வினாடிகளில், அச்சூ, ஒருத்தன் தும்மினான். அடுத்து இன்னொருத்தன், ஐயோ, மூச்சடைக்குது. 7 பேர் தாங்க முடியாமல் எழுந்து தும்மிக்கொண்டு வெளியே ஓடினார்கள். இறுதி 3 பேர். இப்போ மண்டபத்தில் மிஞ்சியது வெறும் 3 பேர் மட்டும். அவர்கள் மட்டும் எதுவும் நடக்காத மாதிரி அசையாமல் அமைதியாக படுத்திருந்தார்கள். தெனாலிராமன் சிரித்தார். மன்னா, இப்போதான் உண்மையான சோம்பேறிகள் யார் தெரியுது. இவர்களுக்கு இன்னும் ஒரு சோடனை வைத்திருக்கிறேன் மன்னா. அதில்தான் உண்மையில் யார் சோம்பேறி என்று தெரியவரும். ஸ்மார்ட். அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. பாகம் 3க்காக காத்திருங்கள்.